சத்தம் கேட்டு சித்தம் செய்ய தத்தம் செய்தோம். காவேஸ் வனாந்தரம் அதிரும் பெண்மானும் புத்தியை ஈன்றிதுவே. வார்த்தை வரும்போது தடைகள் யாவும் மாலிதும். நல்ல செய்தி சொல்கிறீர், பள்ளங்களை நிரப்புவீர். வார்த்தை வரும்போது குறைவு எல்லாம் நிறைவாகும். அக்கினி ஜாலை பிளக்குமே, கேதுரு மரமும் முறியுமே. வார்த்தை வரும்போது வேதனை எல்லாம் மாறிடும். Praise the Lord, hallelujah. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 10 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 10வது அதிகாரத்திலே அசரியாவின் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பு கடந்து வருவதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. தனது மக்கள் தேவன் விரும்பாத சத்தருடைய கிரியைகளிலே ஈடுபட்ட பொழுது தேவனாய கர்த்தர் இந்த அசீரியாவை உபயோகித்து அவர்களை தண்டித்தார். ஆனால் இப்பொழுது அந்த அசீரியர்களின் பெருமையினாலும் முரட்டாட்டத்தினாலும் தேவ கோபாக்கினை அவர்கள் மேலே கடந்து வருகிறதை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும். அசீரியர்களுக்கு வரப்போகும் அழிவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனம் உரைத்ததை இங்கே 16ஆம் அதிகாரத்திலும் 19ஆம் அதிகாரங்கள் 16ஆம் வசனங்களிலிருந்து 19ஆம் வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். எருசலேமை சுற்றி வளைத்த அசீரியர்களில் 1,80,000 இராணுவத்தினரை கர்த்தருடைய தூதன் சங்கரித்த பொழுது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. இதோ இஸ்ரவேலில் மீதியானவர்களை குறித்தும் இந்த அதிகாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேலை நியாய தீர்த்த பின் தேவனை நம்பிய ஒரு சிறு கூட்டம் அங்கே பிரித்தெடுக்கப்பட்ட பாதுகாப்பார் என்றும் அவர்கள்தான் உண்மையான விசுவாசிகள் என்றும் ஏசாயா மறுபடியும் கூறுகிறதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. உலகத்தை ரட்சிக்கும் தேவ திட்டம் தேவனை விசுவாசித்த அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிற மீண்டும் இருக்கிற மக்கள் மீது இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். தொடர்ந்து 11ஆம் அதிகாரத்திலே ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு கிளை தோன்றுவதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கிளை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. இங்கே ஆளப்படும் வருங்கால ஒரு புதிய உலகத்திலே கிறிஸ்துவானவர் வந்து அவதரிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டு. அவர் இரட்சகர். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவது. நாசரேத்திலிருந்து அந்த கிளை மனிதன் அங்கே தோன்றுகிறதை குறித்து மத்தேயு 2ஆம் அதிகாரம் 23வது வசனம் நசரேயன் என்று அழைக்கப்பட்ட காரியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். ஈசாயின் அடிமரத்திலிருந்து துளிர்க்கின்ற கிளையாக அவர் இருப்பார் என்பதை குறித்து இங்கே ஈசாய் தாவீதின் தகப்பன் பெயர் அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறதை ஏசாயா 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே நாம் பார்த்தோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. அந்த கிறிஸ்துவானவர் தாமே சமாதானம், நீதி, நன்மை இவற்றால் மீட்கப்பட்ட உலகை ஆளுவார். இந்த தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல் சுமார் 700 ஆண்டுகளுக்கு பின்பதாக இயேசு கிறிஸ்துவான இந்த உலகத்திலே மனிதனாய் பிறந்த பொழுது அது நடைபெற்றது. கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஜனங்களுக்கு முழு ரட்சிப்பை அருளும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு மேசியா பரிசுத்த ஆவியானவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், பரிசுத்த ஆவியானவர் நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நம்மையும் நடத்தும்படியாக புதிய ஏற்பாட்டிலே சபையை நடத்தும்படியாக அவர் அருளப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டு. அந்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆவியானவர் தாமே சத்தியத்துக்குள் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 12வது அதிகாரத்திலே துதிப்பாடல்களை நாம் பார்க்கிறோம். மேசியாவின் அகில உலக ஆளுகை ஆரம்பிக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் அவரை துதிப்பார்கள். அவருடைய நித்தியமான ஆளுகையின் விசுவாசித்து அவர்கள் இந்த எப்படி துதிக்கிறார்கள் என்று சொல்லி இங்கே போடப்பட்டிருக்கிறது.
இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் என் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பலனும் கீதமுமானவர், அவரே என் ரட்சிப்புமானவர் என்று சொல்லி இரட்சிப்பின் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் மொண்டு கொள்ள வாருங்கள் என்று சொல்லி ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்கப்படுகிறோம். உன்னதரான தேவன் தாமே இந்த வசனங்களை தியானிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கரம் கூட இருப்பதாக, மகிமையை காண பண்ணுவாராக. ஆமீன், ஆமீன்.